திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் முக்கிய சாலையில் 20 அடி தூரத்திற்கு எட்டப்பட்டுள்ள 3 அடி பள்ளத்தால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இங்குள்ள நாயுடுபுரம் சாலை வழியாகத்தான் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்ல முடியும். மேலும் இப்பகுதியில் ஏராளமான கல்வி நிறுவனங்கள், தங்கும் விடுதிகள் அமைந்துள்ளன. இத்தகைய முக்கியம் வாய்ந்த அந்த சாலையை விடிய அரசு அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை. இந்நிலையில் இந்த பல்லாங்குழி சாலையில் சிக்கிய ஆம்னி வேன் ஒன்றை பெரும் சிரமத்திற்கு பின் மீட்கப்பட்டது. இதனால் இந்த சாலையை உடனடியாக சீரமைத்து தர விடிய அரசுக்கு கோரிக்கை விடப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே தொடர் மழையின் காரணமாக கூட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக அமராவதி வனப்பகுதியில் 3 ஆறுகள் ஒன்றிணையும் கூட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் தளிஞ்சி வயல் உள்ளிட்ட மலைவாழ் குடியிருப்புகளில் உள்ள மக்கள் தங்களது அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட கிராமத்தை விட்டு வெளியேற முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கூட்டாற்றை மலைவாழ் மக்கள் எந்தவொரு பாதுகாப்பும் இன்றி ஆபத்தான முறையில் கடக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே விடிய அதிமுக அரசு கூட்டாற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் வாரச்சந்தை கட்டுமான பணி இன்னும் நிறைவடையாததால் வியாபாரிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நகராட்சிக்கு சொந்தமான வாரச்சந்தை கட்டுமான பணி சுமார் 17 கோடி ரூபாயில் கட்டப்பட்டு வருகிறது. இந்த பணி மெத்தனமாக நடப்பதால் வியாபாரிகள் சாலையோரங்களில் வியாபாரம் செய்கின்றனர். கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையினால் அப்பகுதி முழுவதுமே சேரும் சகதியுமாக இருக்கிறது. இதனால் சந்தைக்கு வந்த வியாபாரிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். ஆமை வேகத்தில் நடைபெறும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்பதே வியாபாரிகளின் கோரிக்கையாக உள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் ஏர்வாடியில் உள்ள நியாய விலை கடையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் நகர பஞ்சாயத்து துணைத் தலைவர் ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் வீடியோ வெளியாகி உள்ளது. கட்டளை தெருவில் உள்ள நியாய விலை கடையில் நடந்த இந்த சம்பவம் வெளியாகி மக்களிடையே பல்வேறு கேள்விகளை எழுப்பி உள்ளது. திறனற்ற திமுக ஆட்சியில் நியாய விலை கடைகளில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வரும் நிலையில் விடியா திமுகவுடன் கூட்டணியில் இருக்கும் தமுமுகவின் நிர்வாகிக்கு நியாய விலை கடையில் என்ன வேலை என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே சாலையின் நடுவே உள்ள மின்கம்பத்தை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூந்துருத்தியில் சாலை விரிவாக்க பணி நடைபெற்ற நிலையில் சாலையின் நடுவே இருந்த மின்கம்பத்தை அகற்றாமல் தார் சாலை போடப்பட்டுள்ளது. சாலையின் நடுவே மின்கம்பம் உள்ளதால் தஞ்சையில் இருந்து திருக்காட்டுப்பள்ளி, கல்லணை, பூதலூர், லால்குடி செல்லும் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் பயணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே விபத்து ஏற்படும் முன் சாலையின் நடுவே உள்ள மின்கம்பத்தை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விடிய ஆட்சியில் தரமற்ற சாலை அமைப்பது, வாகனங்களோடு தார் சாலை அமைப்பது, மின் கம்பங்களை அகற்றாமல் தார் சாலை அமைப்பது தொடர் கதையாவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் கண்காணிப்பு கேமராக்களின் நிலையை கண்டு சமூக விரோதிகள் கைகொட்டி சிரிக்கின்றனர். அங்குள்ள கடைத்தெருவில் பல மாதங்களுக்கு முன்பு கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் போக்குவரத்து விதிமுறைகளை அறிவிக்கும் ஒளிபெருக்கிகள் அமைக்கப்பட்டன. பெயர் அளவிற்கு பொருத்தப்பட்ட அந்த கம்பமும் கேமராவும் ஒளிபெருக்கியும் எப்போது வேண்டுமானாலும் கீழே விழும் நிலையில் உள்ளது. அவை வேலையும் செய்யவில்லை. இது பற்றி பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசு அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதை எல்லாம் புரிந்து விடியா திமுக அரசை பார்த்து சமூக விரோதிகள் கைகொட்டி சிரிக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே செப்டிக் டேங்க் கழிவுகளை விவசாய நிலங்களில் கொட்டிய லாரியை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். நெல்முடிக்கரை கிராமத்தில் உள்ள வயல்வெளிகளில் கழிவுநீர் கொட்டப்படுவதாக அப்பகுதி மக்கள் பலமுறை நகராட்சியிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் பட்டப்பகலில் கழிவுநீர் லாரி ஒன்று அந்த பகுதியில் கழிவுகளை கொட்டி உள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அப்பகுதி மக்கள் லாரியை சிறைப்பிடித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே பொரசப்பட்டு ஊராட்சியில் தேசிய கொடியை ஏற்ற கொடிக்கம்பத்தில் கயிறு இல்லாததால் அவ்வழியாக சென்ற பள்ளி மாணவனை வலுக்கட்டாயமாக அழைத்து கொடிக்கம்பத்தில் கயிறு கோர்த்து தர ஏறவிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஆபத்தான நிலையில் பள்ளி மாணவன் கயிறை கோர்த்துவிட்டு இறங்கியதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அப்பகுதி மக்கள் ஏன் கம்பத்தில் ஏற்றி விட்டீர்கள் என ஊராட்சி தலைவர் மற்றும் செயலாளரை கேட்டதற்கு எங்களுக்கு தெரியாது என்று அலட்சியமாக பதிலளித்துள்ளனர். இச்சம்பவத்தால் ஊராட்சி மன்ற தலைவர் மீதும் விடிய அரசு அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். தொடர் விடுமுறையை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குற்றால அருவிக்கு வருகை புரிந்து அருவிகளில் நீராடி வருகின்றனர்.
தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மழை பொழிவு குறைந்ததன் காரணமாக குற்றாலத்தின் நீர்வரத்து குறைந்து காணப்படுகிறது. இதனால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தொடர் விடுமுறை என்பதால் குற்றாலத்திற்கு வருகை புரிந்து அருவிகளில் நீராடி மகிழ்ந்தனர்.